அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தோட திருவசனம் என்னன்னு பார்த்தா, தினமும் நமக்கு உணவளித்து நமக்கு தண்ணீர் புகற்றி நமக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடல் நலத்தை கொடுப்பவன் யார்? என்னை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் விவரிக்கின்ற பொழுது நினைவில் இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். வல்லதி ஹுவ யுத்இம்னி வ யுஸ்கீன் வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, வல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நமக்கு உணவளிக்கின்றான், மேலும் தண்ணீர் புகட்டுகின்றான். நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதை ஷிஃபா குணப்படுத்துகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நம்ம நல்லா வழங்கணும். என்னதான் டாக்டர்கிட்ட போகிறோம், நோய்வாய்ப்பட்டுட்டா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஊசி போடுறாரு, மாத்திரை வந்து எழுதி கொடுக்காரு, ரைட் ஓகே. இந்த இடத்துல நமக்கு ஒரு அக்கீதா உள்ளுடைய அச்சம் என்னவென்று பார்த்தோம்னு சொன்னால், டாக்டர் வந்து ஊசி போடுறாரு, மாத்திரை வந்து எழுதி கொடுக்காரு, ரைட்டு ஓகே. ஆனால் இதையெல்லாம் செய்ய செய்பவன் அவர்களின் இடத்திலிருந்து அல்ல அவர்கள் காரணமாக்கி வச்சிருக்கான், சபபியாக ஆக்கி வச்சிருக்கான். அப்போ இதையெல்லாம் செய்பவன் இறைவன் தான். இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நடக்கும் என்கின்ற உள்ளச்சம், அந்த அக்கீதா என்பது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். எல்லாம் டாக்டர் ஊசி போடுறாரு, அதுக்குன்னு அவர் தான் குணப்படுத்துறான்னு கிடையாது. அந்த இடத்துல அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு குணத்தை ஷிஃபாவை கொடுக்கின்றான் என்பதாக நம்மிடத்தில் விளங்க வேண்டும். ஆக அன்பிற்கே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நம் விடுகின்ற மூச்சும் எழுகின்ற பேச்சும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையாக்குவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.